சூலரோத நரகம். பூமியில் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தனக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத சக மனிதர்களை அவர்கள் கொண்ட பொருட்களுக்காகவும் அந்த பொருட்களை தனதாக்கி கொள்ள பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தையும் நம்பிக்கைகளையும் அழித்து சுகமாக வாழ்ந்து மடிந்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூலரோத நரகமாகும். பிறரை நயவஞ்சகமாக ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து வாழக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இந்த பூமியில் இருக்கும் காலங்கள் வரையில் ஏமாற்றப்பட்டவர்களுடைய செல்வங்களை கொண்டு சுகமாக வாழ்ந்து மடிந்தாலும் அவர்களின் உடலிலிருந்து பிரிந்த ஜீவாத்மாவானது செய்த பாவங்களின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும். தன்னை நம்பி வந்த எதிர்பாலின மக்கள், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணின் மீதும் பெண்ணாக இருந்தால் ஆணின் மீதும் தவறான முகங்கள் கொண்டு அவர்களை தன்னுடைய செயலுக்கு பயன்படுத்தி கொண்டு அவர்களை அதை கொண்டு மிரட்டி பொருட்களை ஈட்டி மென்மேலும் பொருட்கள் வேண்டும் என்று மிரட்டி மனதளவிலும் உடலளவிலும் அவர்களை வதைத்து அவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களான பகுத்தறிவாளர்கள் இங்கு பூமியில் சுகமாக வாழ்ந்து மடிந்தாலும் இறந்த பின்பு அவர்களின் உடலானது இந்த பூமியில் அக்னிக்கு அல்லது மண்ணிற்கும் இரையாகும். அவர்களின் ஜீவாத்மாவானது நரக வாசலை அடைந்து செய்த பாவங்கள் தவறுகளுக்கு ஏற்ப சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூலரோத நரகமாகும். எந்தவிதமான கெடுதலும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தன்னுடைய சூழ்ச்சிகளை கொண்டு அவர்களை மதிமயக்கி தன்னுடைய செயல்களுக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்ச்சிகள் நிறைந்த துரோகிகளாக வாழக்கூடிய எதையும் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூலரோத நரகமாகும். இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது சூலாயுதத்தினால் ஜீவாத்மாவானது குத்தி கொடூரமான முறையில் துன்புறுத்தப்படுவார்கள். சூலாயுதமானது உடல் இல்லாத ஜீவாத்மாவை குத்தி குத்தி காயங்களை உருவாக்கும். கழுகுகளும் கொக்குகளும் ஜீவாத்மாவின் உடலில் காயங்கள் ஏற்பட்ட இடத்தை நோக்கி பாய்ந்து சென்று அதை மென்மேலும் கொத்தி கொத்தி வலிகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த நரகத்தில் இவர்களை துன்புறுத்துவதற்கு என்று ராட்சச வடிவத்தில் கழுகுகளும் கொக்குகளும் பரந்த வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கும். தந்த சூகம் நரகம். நன்மை எது தீமை எது என்று நன்கு உணர்ந்து வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் பிறந்ததன் நோக்கம் எது என்று அறியாமல் எவருக்கும் எந்தவிதமான நன்மைகளையும் செய்யாமல் முடிந்தளவு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்கள் வரையிலும் மற்றவர்களுக்கு இன்னல்களையும் தீமைகளையும் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய அற்ப சுகத்தினால் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் படைத்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது தந்த சூகம் நரகமாகும். மற்றவர்கள் உண்ணக்கூடிய பொருட்களில் தரமான பொருட்களை கொடுக்காமல் அந்த பொருட்களை கலப்படம் செய்து தரமற்ற பொருட்களை தரமான பொருட்களுக்கு நிகராக கொடுத்து லாபம் ஈட்டக்கூடிய பூமியில் வாழும் பொழுது வியாபார உத்திகள் என்று சொல்லி புகழ்பாடும் பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அவர்கள் சேர்த்த சொத்துக்களினால் சொகுசாக வாழ்ந்த உடலை நெருப்பிற்கு இரையாக கொடுத்துவிட்டு அந்த உடலிலிருந்து பிரிந்து சென்ற ஆன்மா சென்று சேரக்கூடிய நரகம் என்பது தந்த சூகம் நரகமாகும். தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு அவர்களின் வேலைக்குரிய ஊதியத்தை கொடுக்காமல் குறைந்தளவு ஊதியத்தை கொடுத்துவிட்டு மீதி ஊதியத்தை தான் மட்டும் வைத்துக்கொண்டு சுகமாக வாழக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும். இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை யாது என்று பார்த்தோமேயானால் 5 தலை கொண்ட நாகங்கள் தேள் பாம்பரனை போன்ற கொடூரமான உயிரினங்கள் உடல் இல்லாத அந்த ஆன்மாவை தன்னுடைய விஷத்தன்மையினால் கொத்தி ஜீவாத்மாவை பலவகையான கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கும். ஜீவாத்மாவின் உடலெங்கும் பரவக்கூடிய கொடுமையான விஷமானது பூமியில் எவ்விதம் கலப்படமான உணவுகளை உண்டு வேதனைகளை அனுபவித்து உயிர்களை இழந்தார்களோ அவர்கள் அனுபவித்த வேதனையை விட பன்மடங்கு அதிக அளவில் உடல் இல்லாத அந்த ஆன்மாவானது வேதனையை அனுபவிக்கும். இவர்கள் செய்கின்ற பாவங்களின் அளவிற்கு ஏற்ப அந்த மிருகங்களில் இருந்து வெளிப்படும் விஷத்தின் தன்மையும் மாறுபடும். ஆன்மாவிலிருந்து விஷமானது வெளியேறிய பின்பும் மீண்டும் மீண்டும் விஷமுள்ள அந்த கொடூர பிராணிகளின் மூலம் அந்த ஜீவாத்மா வதைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உடல் உழைப்பை திருடிய நயவஞ்சகர்களும் இந்த நரகத்தில் எல்லையற்ற துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள்.